ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்று சொரக்காய் வேர்க்கடலை காரக்குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். நல்லா கடாயை எடுத்துகிட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். நல்லா பொரிஞ்ச அப்புறமா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் கடாயை வச்சுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அதில் நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம், தக்காளி போட்டு இந்த மாதிரி கரண்டில் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற மாதிரி வெங்காயம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கணும். பூண்டு போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட்டே இருந்து அப்புறம் சொரக்காயை போட்டுக்கணும். சொரக்காயை போட்டு நல்லா அதுக்குள்ளே வேர்க்கடலை வேக வச்சு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் பாருங்கள், வேர்க்கடலை வேக வச்சு குக்கரில் 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் அதை வச்சுட்டு இந்த சொரக்காயை அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கிளறிட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மஞ்சாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சாத்தூள் போட்டு உப்பு போட்டேன். உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா சொரக்காய் காய் வேகட்டோன்னிட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சு மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்ச அப்புறமா வேர்க்கடலையில் நான் புளி கரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இவ்வளோ புளி எடுத்துக்குங்க. புளி எடுத்து கரைச்சி வேர்க்கடலையில் ஊற்றிருக்கேன் நான். பாருங்கள், காய் வெந்த அப்புறமா இதில் குழம்புல போட்டு கலந்துருங்க. சொரக்காய் வேர்க்கடலை குழம்பு ரெடி. சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் ஒரு நாள் இதே மாதிரி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எப்படி இருக்கீன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.